இன்றைக்கி நான் சஜஸ்ட் பண்ண போகிற படம் ஆஸ்கார் கோல்டன் குளோப்னு ஏகப்பட்ட அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்கு. அதுக்காக நான் அந்த படத்தை பார்க்கணுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் பார்க்கணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி நம்ம டூத் ஸ்பீக்கில் பார்க்க போகிற படத்தோட பேர் ஃப்ளோ. ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டு. அதில் ஒரு கேட் வாழ்ந்துட்டுருக்கு, தனியாக தான் இருக்குது. அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வெள்ளம் ஒன்று வருது. அந்த வெள்ளத்தில் ஒரு போட்டு ஒன்று வருது. உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த கேட் அந்த போட்டில் ஏறுது. ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாய், பறவைன்னு சொல்லிட்டு மற்ற அனிமல்ஸ்லாம் இருக்குது. தனியாகவே வாழ்ந்த அந்த கேட் மற்ற அனிமல்ஸோடு எப்படி த்ரைவ் ஆகுது அப்படின்றது தான் ஃப்ளோ படத்தோட மீதி கதை. ஃப்ளோ ஒரு அனிமேஷன் படம். இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க கிளைமேக்ஸில் ஒரு விஷுவல்லாம் சும்மா தரமாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னா வால்பேப்பராகவே வச்சுக்கலாம். ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண இந்த படத்தை அந்த டேரக்டர் அவரோட பர்சனல் லேப்டாப்லேயே முடிச்சிட்டாரு, ஒரு சின்ன க்ரூவோட ஹெல்ப்போட. பொதுவாகவே அனிமேஷன் படத்தில் இந்த அனிமல்ஸ் பேசுகிறது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆகும்னா அது அந்த எமோஷன்ஸை குறைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இந்த படத்தில் எந்த டைலாக்ஸுமே இல்லை, ஆனால் இருந்தாலுமே எமோஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கன்வே ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படம் ஃபிலாசபிக்கலாகவுமே நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கும். இதனால் தான் இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த ஃப்ளோ படம் எந்த ஓடிடிலையுமே அவைலபிளாக இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த படம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் மூவி செஷன்ஸ்க்கு டூட் குமாரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.